31 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி இன்றைக்கு ஒரு பரிதாபகரமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது தான் வேதனையான விஷயம். 2024 மெகா கூட்டணி கட்டமைப்புன்னு எடப்பாடி பழனிசாமி வீராவேசம் பேசினார். என்ன நடந்தது? யாருமே வரல. சென்னையில் சொன்னது இல்லாமல் டெல்லியில் போய் சொல்கிறார். திரு ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பே இல்லை, சம்பந்தமே இல்லை, அவங்கள ஒரு காலம் சேர்க்க முடியாது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சவாலான விஷயமாக தான் அனைத்து இந்திய அதிமுகவுக்கு இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வலுவான கட்டமைப்பு உள்ள கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்டமைப்பை உடைத்து இன்னொரு புதிய சக்தி வெற்றி வாய்ப்பு பெறுவது என்பது அவ்வளவு எளிதில் நடைபெறாது. இன்னொன்று நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தாவேகா வேட்பாளர்கள் பல பேரை திமுக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தினுடைய அரசியல் தேர்தல் கள நிலவரம் யதார்த்தம் என்பது வேறாக இருக்கிறது. இங்கே பணம் உள்ளவர்கள் தான் வெற்றி பெற முடியும். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கண்ணா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சகோதரா. நல்லா எப்படி இருக்கீங்களா? நல்லா. ஓகே. இப்போ சசிகலா ஒரு புது கட்சி ஓப்பன் பண்ணாங்க. அதே சமயம் இப்போ ஒருத்தர் புரட்சிகர அதிமுகன்னு ஒன்று புகழேந்தி ஓப்பன் பண்ணியிருக்காரு. இப்போ அதிமுக பிளவு நடந்துகிட்டே இருக்குது. எதனால்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த 2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு சரிவு ஏற்பட்டதை பார்த்தோம். நம்ம 1972 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது இது தொண்டர்களுக்கான இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் திமுக நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணாவினுடைய வழியிலிருந்து திசை மாறுகிறது, அந்த கொள்கையிலிருந்து பிறழ்ந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்படிங்கிறதுனால அண்ணாவின் கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக அண்ணாவின் பெயரில் ஒரு அரசியல் கட்சின்னு தொடங்கி அதை தொண்டர்களுக்கான இயக்கம்னு வந்தார். அதனுடைய வரலாற்றை பார்த்தோம்னா, கட்சி தொடங்கிய 6 மாதத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றி. திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் 1973 மே மாதம் 20 நடைபெற்றது. ஒரு இந்திய தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க சக்தியாக இந்திரா காங்கிரஸ் இருந்தது. மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம். புதிய சின்னம், புதிய வேட்பாளர் கே மாயத்தேவர்னு ஒரு வேட்பாளர். புதிய சின்னமாக அப்போ தான் சுயேட்சை சின்னமான ரெட்டலை கிடைக்குது. அப்போ ஒரு மகத்தான வெற்றி. ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளில் பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகள், 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பெரிய வெற்றி. இந்திய அரசியலே திரும்பி பார்க்க வைக்க ஒரு வெற்றி. அதே போல் அதனுடைய நீட்சியாக 74 புதுச்சேரி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஒரு வெற்றி. அந்த காலகட்டத்தில் நடந்த கோவையிலையும் வெற்றி. 77, 80, 84 இந்த 3 தேர்தல்களையும் தொடர் வெற்றி. தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய சாணக்கியான அரசியல் ராஜதந்திரி என்று பேசப்பட்ட திரு கருணாநிதி அவர்களையே 13 ஆண்டுகள் கோட்டை பக்கம் வரவில்லாத அளவுக்கு ஒரு தொடர் வெற்றியை சாத்தியப்படுத்தினார். 11 ஆண்டுகள் இந்த மண்ணினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் அவருடைய மறைவுக்கு பிறகும் செல்வி ஜெயலலிதா இந்த கட்சியை பொறுப்பேற்று நடத்த தொடங்கிய பிறகும் அவருமே 1990, 2011, 2011, 2016 என்று ஒரு தொடர் வெற்றியை, ஒரு மாறி ஒரு வெற்றியை பெற்றார். 7 முறை ஆட்சி கட்சி, 31 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி இன்றைக்கு ஒரு பரிதாபகரமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது தான் வேதனையான விஷயம். அந்த பரிதாப நிலைக்கு யார் காரணம்? இல்லை, ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி பழனிசாமி சென்ற பிறகு அந்த கட்சியினுடைய போக்கு திசை மாறிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதிமுக இது ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக நிலைமை ஒற்றை தலைமை தான் இருந்துச்சு. இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒற்றை தலைவர் தான். அதுக்கு அடுத்து ஜெயலலிதா அவர்களும் ஒற்றை தலைவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை நோக்கி போகும்போது ஆளுமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க, 100% தொண்டர்களின் ஆதரவு பெற்ற அந்த இருவரும் தலைவர்களோடு திரு எடப்பாடி பழனிசாமியை ஒப்பிடவே முடியாது. அவர் ஒரு சாதாரண கிளை செயலாளராக இருந்து உழைத்து முன்னேறி வந்தவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஜனநாயக ரீதியான இயக்கம். மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பு தலைமை பொறுப்புக்கு கிடைக்கிற போது எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற போக்கு இருக்கணும்ல, அது அவர்கிட்ட இல்லை. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு அத்தனை பேரையும் திரும்ப வரவழைச்சார். உதாரணத்துக்கு, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவரை மிக கடுமையாக விமர்சனம் செய்த நாவலர் நெடுஞ்செழியன், ராகவானந்தம், பாவு சண்முகன் போன்றவர்களை கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை வழங்கினார். எஸ்.சி. சோமசுந்தரம் தனி கட்சி ஆரம்பித்து போராட்டம் அவரையும் அரவணைக்கிறார். 76 ஒரு பிரிவு வந்தது. கோவை செழியன், ஜி விஸ்வநாதன், உ பிள்ளப்பன், விருதுநகர் சீனிவாசன் ஒரு முன்னணியினரெல்லாம் வெளியேறி போனாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றம் செய்ததும், அந்த அண்ணாவின் உருவம் பொறித்த அந்த கொடியை தன் கைகளில் பச்சை குத்தி கொள்ளணும்னு ஒரு உத்தரவை, ஒரு முடிவை எடுத்தபோது அதுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் இவங்க எல்லாமே. இப்போ
இப்போ இவர்களுமே தனி கட்சின்னு கொஞ்ச நாள் போனாங்க, கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனாங்க. அடுத்து அவர்களையும் அரவணைச்சிக்கிட்டார். அவருடைய நோக்கம் என்ன? புரட்சி எம்ஜிஆருடைய நோக்கம் கட்சி நலன், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களின் அரசியல் வாழ்வு முக்கியம். இதுதான் அவருக்கு. செல்வி ஜெயலலிதா எடுத்துக்கங்க, முதலிலேயே 4 எண்ணின்னு கட்சி தொடங்க இந்த அம்மா பொறுப்புக்கு வந்த சில மாதங்கள்லேயே நடந்தது. அப்போது அந்த 4 எண்ணியிலிருந்து போன அந்த மூத்த முன்னோடிகள் நாவலர் நெடுஞ்செழியன், சி.ஆர். ரங்கநாயகம், திருநாவுக்கரசர், நம்ம பண்ருட்டி ராமச்சந்திரன், 4 மூத்த தலைவர்கள் போனாங்க. எதிரான நிலைப்பாடு, செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து விமர்சனம் பண்ணார்கள். திரும்ப அவங்களையும் அரவணைச்சிட்டாங்க. அதன் பிறகு பாருங்கள், போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக, செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக அரசியல் கட்சிகளை தொடங்கி அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு மிக கடுமையாக விமர்சித்த அவர்களையும் அரவணைத்தார். அவருடைய நோக்கம் என்ன? கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், வெற்றி முக்கியம். அந்த நிலைப்பாடு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதுதான் என்னோட குற்றச்சாட்டு. நீங்கள் அவருடைய தலைமை பண்பு என்பது, அவர் கட்சியை வழிநடத்தும் விதம் என்பது சரியில்லை என்பதற்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி ஒரு பாடமாக இருக்கணும். அந்த பாடத்தை அவர் எடுத்துக்கல. நம்ம பல பதிவுகளில் யூடியூப்பில் வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 39 நாடாளுமன்ற தொகுதியில் 15 தொகுதிகளில் 3வது இடம் அதிமுக போகுது. 7 இடங்களில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக 234 சட்டமன்ற தொகுதிகள்லையும் பதிவான வாக்குகளை பார்த்தா 11 தொகுதிகளில் தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அதனால தான் திரு ஸ்டாலின் அந்த வெற்றிக்கு பிறகு இந்த நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு 200+ அப்படின்னு சொல்லி அறிவித்து 2026 நோக்கி பயணம்னு சொன்னார்ல, இதை காரணம் காட்டி தான் 200 இந்த 100 தொகுதிகளுக்கு மேலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுத்தொகை இழந்திருக்கு. 100 தொகுதிகளுக்கு மேலே 2ஆம் இடம் 3ஆம் இடம் வந்திருக்கு. சட்டமன்ற செக்மெண்ட் வாரியாக பார்த்து இது காரணம் அவர் ஃபீல்டு ஒர்க் கிரவுண்டில் ஒர்க் பண்ணாத ரீசனா, இல்லை ஒரு அதிகாரத்துவமா, இல்லை விஜய் வந்ததுனாலயா, இப்படிலாம் பார்க்க வேண்டியது? இல்லை 2024 தேர்தலில் அவர் வேட்பாளர் தேர்வு சரி, கட்சிகளிட பெரிய அளவில் கலந்து இல்லை. நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கேன். ஒரு நாடாளுமன்ற தேர்தல் என்பது 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. அங்கே போய் ஒரு கிராம கிளை செயலாளர், வட்டச் செயலாளர், வார்டு செயலாளர், ஒன்றிய செயலாளர் என்று அறிமுகமில்லாத பலர் வேட்பாளர்களாக நிறுத்தினார். சில பேர் தொழிலதிபர்கள்லாம் வந்து நிறுத்தினதாக நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அந்த வியூகம் என்பது சரியில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் இருக்காங்க, முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள் களம் இறக்கியிருக்கணும். ஆனால் அவங்க என்னென்னா, நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு முக்கியம் இல்லை, யார் பிரதமர்னு நம்ம தெளிவுபடுத்தலை இன்னும், அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலை பார்ப்போம் அப்படின்னு. நீங்கள் அங்கே ஏற்பட்ட தோல்வி என்பது கட்சியினர் மத்தியில், பொதுவெளிகளில், வாக்காளர்கள் மத்தியில் இனி அதிமுக வெற்றி பெறாது என்கிற கருத்தாக்கம் உருவாயிடுச்சு. கட்சி தொண்டனே படுத்துட்டான்ல, ஓட்டு போட போடல. 1 கோடிக்கு மேற்பட்ட தொண்டன் ஓட்டு போடவே போல, 80-82 லட்சம் தான் ஓட்டு ஆயிருக்கு. அப்போ காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த வாக்காளர்களில் அடிப்படை உறுப்பினர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் அட்டை பெற்றவர்கள். திரு எடப்பாடி தானே சொன்னார், 2,16,00,000 உறுப்பினர் அட்டை விநியோகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி. அதில் 1 கோடிக்கு மேலே வரல. இல்லை, இந்த பின்னடைவு என்பது அவர் ஒற்றை தலைமை என்பது சரியான திசை வழியில் செல்லவில்லை என்பது தான். அதனால தான் அந்த 6 முன்னோடிகள் இன்றைக்கி தாவேக்கா போயிருக்க, செங்கோட்டையன் உட்பட போய் வலியுறுத்துகிறாங்க, மோசமாக இருக்குங்க, கள நிலவரம் வேற இருக்குது, நம்ம எல்லாரையும் அரவணைச்சு போவோம் அப்படின்னாரு. கேட்கல. அவருடைய பிடிவாதத்தால் இன்றைக்கு போயிட்டுருக்கு. 2024 மெகா கூட்டணி கட்டமைப்புன்னு எடப்பாடி பழனிசாமி வீராவேசம் பேசினார். என்ன நடந்தது? யாருமே வரல. SDPI ஒன்று வந்துச்சு, கடைசி நேரத்தில் தேமுதிக வந்தது, அதையும் உறுதிமொழி கொடுத்து அவங்க ஏமாத்திட்டதுனால இப்போ அவங்களும் திமுகவுக்கு போயிட்டாங்க. இப்போ வலுவிழந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமை இல்லாததால், திரு OPS, திரு சசிகலா போன்றவர்கள் இல்லாததால் ஒரு வலிமை குன்றி இருக்குங்கிறது யதார்த்தமான நிலை. இதை தாண்டி வலுவான கூட்டணி இருக்கா? அதுவும் இல்லை. இப்போ என்டிஏவில் இருந்தவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்களா? அவர்களோட இங்கே என்டிஏவுக்கு தமிழ்நாட்டில் தலைமை பொறுப்பு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசி ஒரு பொது மேடையை உருவாக்கி திமுக ஆட்சிக்கு எதிராக களமாடினார்களா? ஏதாவது மறியல், போராட்டம், ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லை. நீங்கள் அப்படியே முன்னாடி வாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே அதிமுகவில் கூட்டணி வைத்திருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிருப்தியில் வெளியில் வந்தால், அப்போ கலைஞர் காலத்தில் இருந்தே அதுக்கு ஒரு பொது மேடையை உருவாக்கி எல்லோரையும் அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வைப்பார். இவர் ஒன்றுமே பண்ணலையே. அதனால தான் இந்த பலகீனமான நிலையில் அதிமுகவை வெற்றி பாதையில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கான அந்த வியூகங்களை வகுக்கிற செயல் திட்டத்தை திரு எடப்பாடி பழனிசாமி உருவாக்கவில்லை என்பதுதான் இன்றைய கள யதார்த்தம்.
இப்போ ஓபிஎஸ் வந்து திமுக போனதாக இருக்கட்டும், சசிகலா புது கட்சி ஓப்பன் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் எதனால் திரும்பவும் அதிமுகன்ற கட்சி செல்வாக்குலேருந்து போகும், கட்சி அடையாளம்லாம் போயிடும்ல, அதை நான் ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? இல்லை இல்லை அதிமுகன்னு ஒன்று இல்லாமல் போயிடும் அப்படின்றது ஏற்றுக்க முடியாது. நான் அதை தான் சொன்ன வந்தேன். கிட்டத்தட்ட அந்த தொண்டர்களால் இயக்கம்னு இந்த கட்சியை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய முதல் பொதுக்கூட்டத்தில் சொன்னார், என்னை அழிப்பதற்கு சதி, என் கட்சியை அழிப்பதற்கும் சதி செய்கிறார்கள். இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுக அழிந்து விடாது என்று சொல்லிட்டு, அட பைத்தியக்காரர்களா, ஒரு ராமச்சந்திரனை அழித்தால் 1000 ராமச்சந்திரன் தோன்றுவார்கள், இந்த கட்சி 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும்னார். சரி, ஜெயலலிதா சட்டப்பேரவையில் 100 ஆண்டுகளை கடந்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்னு சொன்னாங்க. 52 வருஷத்துலேயே இப்போ இல்லை. என்ன தலைமை பொறுப்பேற்றவர்கள் அந்த அரவணைப்பு, எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற போக்கு பார்வை இல்லாததனுடைய விளைவு தான். ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் கெஞ்சினார்ல, ஒருங்கிணைவோம், ஒன்றிணைவோம், எனக்கு எந்த பதவி பொறுப்பு எதுவும் வேண்டாம், என்னோடு அணிவகுத்திருக்கிற அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு என்னோடு பயணிக்கிற ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவர்களை நம்ம இணைச்சி விட்டுருவோம் அப்படிங்கிறதுனால தான் கடைசி வரைக்கும் சொன்னார். கடைசியில் டிடிவி தினகரன் போய் நாங்கள் பங்காளி சண்டை முடிஞ்சு என்னுடைய அருமை என்னன்னு எடப்பாடிங்க, அவர் அருமை தங்கி டிடிவிங்க, அதை மேற்கோள் காட்டி ஓபிஎஸ் சொல்கிறார். டிடிவி தினகரன் அவருடைய அருமை என்னன்னு எடப்பாடிகிட்ட சொல்லி எங்களை சேர்க்க சொல்லுங்கள், நாங்கள் தயாராக இருக்கணும். அது வரைக்கும் பிடிவாதமாக முடியவே முடியாட்டார். சென்னையில் சொன்னது இல்லாமல் டெல்லியில் போய் சொல்கிறார், திரு ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பே இல்லை, சம்மந்தமே இல்லை, அவங்கள ஒரு காலம் சேர்க்க முடியாது. அப்போ டிடிவி மட்டும் எப்படி சேர்ந்தார்? அது டிடிவி மட்டும் எப்படி? டிடிவி ஏற்கனவே என்டிஏவில் இருந்தார், என்டிஏ மூலமாக தான் அங்கே போயிருக்கார் அவர். இப்போ சசிகலாவுக்கு ஒரு முரண்பாடாக இல்லையா? ஆமாம், சசிகலாவும் அதுதான். தொடர்ந்து 2021 தேர்தலையே அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரட்டும்னு ஒதுங்கி இருக்கிறேன் நாங்கள். அப்போ வராத அந்த சூழலில் வந்திருக்கணும், அவங்க கட்சியை கைப்பற்றணும், காப்பாற்றணும் என்கிற அந்த நிலைப்பாடு அவர் எடுக்கலை. 2024 தேர்தலுக்கு பிறகு தான் அவங்களுமே ஒரு நேரடி அரசியலுக்கு வரணும், கட்சியை காப்பாற்ற வேண்டியதன் கடமை அப்படின்ற இந்த 2 ஆண்டுகளாக அப்பப்போ வீடியோ ஆடியோவில் பேசுகிறது, சில கூட்டங்களுக்கு போகிறது, அந்த மாதிரி இருந்தது. கடந்த 1 மாத காலமாக தீவிரமாக இறங்கி கட்சி கொடியை அறிமுகப்படுத்திட்டாங்க. 1 வார காலத்தில் கட்சி பெயரை அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது சசிகலாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடிவி இந்த மாதிரி ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கும்போது அதிமுகவுக்கு எந்த மாதிரியான பலங்களை ஏற்படுத்தும்? அந்த ஓட்டு எப்படி செதறுமா, இல்லை இது திமுகவுக்கு ஒரு பலம் சேர்க்குமா, இல்லை விஜய்க்கு எதனா ஒரு? இல்லை, இப்போதைய நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் இவங்க மூலமாக பிரிகிறதுன்னு பார்ப்போம். திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்னு ஒரு சிலர், சசிகலா ஆதரவாளர்கள் ஒரு சிலர், இன்றைக்கு டிடிவி எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை விரும்பாத அவருடைய நிர்வாகிகள், ஆதரவாளர்கள். இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதே சசிகலாவுக்காக அப்படின்னா அவர் டிடிவி தினகரன் உட்பட எல்லோருமே பேசிட்டு வந்தாங்க. அதனால் பெரும்பாலான நிர்வாகிகள் இப்போ தினமும் போய் திருமதி சசிகலாவை பார்த்துட்ருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். எடப்பாடியினுடைய போக்கு பிடிக்காதவர்கள், ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடை விரும்பாதவர்கள், டிடிவி என்டிஏவில் சேர்ந்ததை விரும்பாதவங்க, இவர்கள் எல்லோருமே சசிகலாவை வீடு தேடி சென்று சந்தித்து ஆதரவு தெரிவிக்கிறத பார்க்குறோம். இதை தாண்டி கடந்த வாரம் கமுதி பசுமன் பக்கம் அவங்க அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது சில விஷயங்களை மனந்திறந்து பேசுகிறாங்க. என்னை மார்பிலும் நெஞ்சிலும் முதுகலும் ஈட்டியில் குத்தினாங்க, என் உயிருக்கே விளைவிக்கக்கூடிய அளவுக்குலாம் சதிச்செயல்கள் நடந்தது அப்படிங்கிறது. அந்த தாக்கம் தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் பொதுமக்கள் மத்தியில், அவங்க சமுதாயத்தினர் மத்தியில் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டு வருகிறது. அப்போ ஒரு 5% 7% இந்த வாக்குகள் பிரிகிற பொழுது அதிமுக இன்னும் மோசமான தோல்வியை தழுவும். இந்த நிலைப்பாடை மாற்றணும்னா பிரிந்தவர்களை வரணும் அப்படின்னு. ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகம் போயிட்டார், அவரை சேர்க்கவே முடியாது. திருமதி சசிகலா அவர்கள் இந்த புதிய கட்சின்னு அறிவித்து கொடியை காட்டிட்டாங்க. புதிய கட்சியை அறிவிப்பதற்கு முன்னதாகவே கூட அவர்கள் இணைந்து பயன்படுகிற போது ஓரளவுக்கு வெற்றியை சாத்தியப்படுத்தலாம். அதுவும் நடக்குமான்னு தெரியலை. பாரதிய ஜனதா கட்சி முன்னிருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, இவர்கள் எல்லாத்தையுமே இணைத்தால்தான் நமக்கு வெற்றி சாத்தியம் அப்படின்னு. 2021 அமித்ஷா கூப்பிட்டு ஓபிஎஸ் இபிஎஸ்கிட்ட பேசினார்ல, ஒரு 15 தொகுதிகள் கொடுங்க, அமமுகவை நம்ம கூட்டணியில் எப்பயும் போய் சந்திச்சிருக்காரு. ஆமாம், அது பெரும் படையோட போனவர், வேலுமணி தங்கமணியோட போவார். இன்னைக்கு தனியாக ஆமாம். அங்கே என்ன விதமான பேச்சுவார்த்தைகள் நடந்தது என்னங்கிறது ஒன்று அமித்ஷா சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷா சொல்லலை, எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி இது தொடர்பாக தான் பேசணும் அப்படின்னாரு. தேர்தல் அறிவிப்புக்கு வந்ததுக்கு பிறகு தொகுதி பங்கீடு, இடப்பங்கீடுங்கிறாங்க. அதில் பெரிய முரண்பாடு, பிரச்சனைகள் இருக்கும்.
அவரே ஒரு கடந்த மாதம் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட உடன்பாடு கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க போகிறோங்கிற விஷயம் கீழே எல்லாம் போகலை, எல்லோரும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நேற்றைய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட நீங்கள் முதல்ல எல்லோருமே அவங்கவுங்க பகுதியில் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு இவர் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இதெல்லாம் தான் நீங்கள் போய் வேலை பாருங்கள், இவங்க தான் கேண்டிடேட்டுன்னு அறிவித்ததாலும் கூட சொல்கிறாங்க. அப்போ அதுதான் ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் பரஸ்பரம் இவர்களோட ஒரு ஆலோசனை நடத்தி நிர்வாகிகளை ஆலோசனை நடத்தி அதன் பிறகு இந்த பட்டியலெலாம் வெளியிட்டால் தான் ஓரளவுக்காவது வெற்றி சாத்தியம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஒரு சவாலான விஷயமாக தான் அனைத்து இந்த அதிமுகவுக்கு இருக்கிறது என்பது தான் என்னுடைய பார்வை. இறுதியாக ஒரே கேள்வி, விஜயோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? விஜய் நல்ல அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு, அவருடைய ரசிகர்களை தாண்டி அரசியல் களத்தில் வந்து பதவிகள் பொறுப்புகள் வாங்கணும்னு பல இளைஞர்கள் படித்த இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற திமுக அதிமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ தாவேகா போனால் அங்கே கிட்டத்தட்ட அந்த மெயின் கட்சியினுடைய பிரதான பொறுப்பை தாண்டி ஒரு 18-20 அமைப்பு இருக்குது. இளைஞரணி, பாசறை, பேரவை, மாணவரணி, மகளிரணி, வழக்கறிஞர் பிரிவு, டாக்டர்கள் பிரிவு, சிந்தனையாளர் பிரிவுன்னு நிறையா. அப்போ ஏராளமான இளைஞர்களை, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை அவங்க கொண்டு வரலாம். ஸோ அந்த இளைஞர்கள் புதிய அரசியல் பாதையில் பயணிக்கிறார்கள். இவர்களுடைய வாக்குகள் என்பது ஒரு தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. ஒரு 20,000 30,000 40,000 வாக்குகளில் தனிச்செல்வாக்கால் ஒரு தொகுதியில் 1 லட்சம் ஓட்டு கூட வாங்கிடுவாங்க தாவேகா. ஆனால் 1,00,000 2,000 வாங்கி அதிமுக வேட்பாளர் ஜெயிச்சிருவாங்க. என்னென்னா, நான் கிட்டத்தட்ட 67 தேர்தலேருந்து பார்த்தேன். என்னுடைய 13வது வயதில் 1967 தேர்தலில் நான் திமுக கொடி பிடிச்சி ஓட்டு கேட்டவன். எங்கள் அப்பா திமுக கிளை செயலாளர். அப்போ 67 71 72 தொடர்ந்து இந்த 14-13 தேர்தல்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் முன்ன கூட சொன்னீங்க ராமச்சந்திரன் அழிக்க முடியாது, அது மாதிரி பல ராமச்சந்திரன். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி விஜய் எம்ஜிஆர் பாணி தான் யூஸ் பண்ணுறாரு. இல்லை அதுதான் பெரும்பாலானவர்கள் அந்த மாதிரியான ஒரு போக்கு சொல்கிறாங்க. அவரே கூட 67 அண்ணா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி, 77 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்ற மாதிரி 2016 நான் ஆட்சி மாற்றத்தை கொடுப்பேன். இது ஒரு அதிசய தேர்தல் சொல்கிறாரு. இல்லை அது இருக்க எதிர்பார்ப்பு, ஆசைகள், கனவு. நீங்கள் கூட முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது புதுவிதமான தேர்தல். புதுவிதமான தேர்தல், புதுவிதமான அணுகுமுறைகள், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதிமுகவோட பலவீனத்தால சொல்றீங்களா? தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வலுவான கட்டமைப்பு உள்ள கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்டமைப்பை உடைத்து இன்னொரு புதிய சக்தி வெற்றி வாய்ப்பு பெறுவது என்பது அவ்வளவு எளிதில் நடைபெறாது. ஒரு பெரிய பிரளய மாற்றம் வரணும். இளைஞர்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு நிலைப்பாடு வரணும். வெறும் இளைஞர்கள், இளம் பெண்கள், அவர்கள் வாக்கு மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். குறைந்தபட்சம் 2.5 லட்சம் வாக்குகள் இருக்குது, அதிகபட்சம் 5.5-6 லட்சம் வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகளை பாதிக்கு மேலே பெற்று அவர்கள் வெற்றி பெற வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அதிமுகவிலும் அதன் கூட்டணி கட்சிகளிலும் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அவர்கள் களம் கண்டவர்கள். நம்ம கிராமத்தில் சொல்ல பழந்துன்னு கொட்டப்பட்ட ஆசாமிகள் தான் அங்கே இருப்பாங்க. இந்த தாவேகா வேட்பாளர்கள் யாராக இருப்பாங்க? தாவேகாவுடைய அந்த விஜய் இயக்கத்தில் ரசிகர்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் அரசியல் இயக்கத்திலிருந்து அல்லது படித்தவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்களாம். ஸோ அந்த மாதிரி வரும். அது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் பிரபலமாவதற்கு ரொம்ப காலம் ஆகும். வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் போதிய பயிற்சியில் இப்போ தான் முதல் முறையாக வர்றாங்க. 1973 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கினல அன்றைக்கு இப்படி தான் காட்டாட்டு வென்ற மூலம் கூட்டம் இருந்தது. பொதுவெளிகளில் கூட்டம், மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள். ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கான அந்த நெறிமுறைகளை வகுத்ததில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பெரும் பங்குண்டு. அன்றைக்கு தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இந்த பிரிந்த கம்யூனிஸ்டுகளை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரே மேடையில், எம் கல்யாண சுந்தரத்தையும் பி ராமமூர்த்தியும் ஒரே மேடையில் ஏற்றுறார். அவங்க தான் ஒரு அரசியல் வடிவமைப்பு, பூத்துனா என்ன, வாக்காளருக்கு ஓட்டு போடுறது, ஒரு நெறிப்படுத்தின பணியில் அவங்க இருந்தாங்க. இன்றைக்கு விஜயை நெறிப்படுத்தக்கூட அங்கே ஆள் இல்லை. அரசியல் புரிதல், நீங்கள் ஆரோக்கியம் ஜான ஆரோக்கியம், ஆதவர்ஜுனா இருக்கட்டும், நிர்மல்குமார் இருக்கட்டும், அறிவாளிகள், சிந்தனையாளர்கள், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அரசியல் கள யதார்த்தம், தேர்தல் பங்களிப்பு என்பது முக்கியம். அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னொன்று நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தாவேகா வேட்பாளர்கள் பல பேரை திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அறிவித்த உடனே அவங்க களத்துக்கு வருகிற பொழுதே. இப்போ இன்றைக்கும்
நிறைய கை காசை தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அதிமுகவில் சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணுவாங்க. இவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தை தான் செலவு பண்ணி விஜய்க்கு கட் அவுட்டு பாலாபிஷேகம் இன்றைக்கும் கார் பிடிச்சி வண்டி பிடிச்சி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ போகிறவங்களுக்கு தேர்தல் வந்தால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து அவங்க வந்து அது மாதிரிலாம் நடக்கும், நிறைய நடக்கும். 20% இருக்குது, 30% இருக்குது, ஆட்சியை பிடிச்சிருவார், எதிர்க்கட்சி வந்துடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அது வந்து இப்போதைக்கு இந்த தேர்தலில் சாத்தியமில்லை என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து. அடுத்தடுத்து வர்ற தேர்தல்களில் பார்க்கலாம் என்ன நடக்கும்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் என்று யாரெல்லாம் களத்துக்கு வந்தார்களோ யாராலையும் முடியல. மிகப்பெரிய சமுதாய பின்னணியோடு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி முடியல. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் செங்குத்தாக பிளவை ஏற்படுத்திய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சித்து முடியல. ஒரு அறிவுஜீவிகளுக்கு என்ன இங்கே ஆதரவு இருக்குதுன்னு பார்ப்போம். மக்கள் சக்தி இயக்கம்னு டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி கேள்விப்பட்டீங்களா? மிகச்சிறந்த அறிவுஜீவி, அமெரிக்காவில் வந்து டாக்டரேட் பட்டம் படித்தவர். அவர் ஒரு மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து நம்ம மரியாதைக்குரிய கமல் கூட இந்த உன்னைத்தான் தம்பி படத்தில் அவரை தான் ரோல் மாடலாக வச்சு பண்ணியிருப்பார். பாலசுப்ரமணியம். ஆமாம், இவர் எம்.எஸ். உதயமூர்த்தி வச்சு தான், அவர் பேரே உதயமூர்த்தியாக தான் இருக்கும், கமல் பேரே இருக்கும். அதை மாடலாக வச்சு தான் பண்ணியிருப்பார். ஒரு 50-55 தொகுதியில் போட்டாங்க, ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க முடியல. இங்கே நம்ம ஐஐடி ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, ஒரு 12 பேர் சென்னையில் பரீட்சார்த்தமாக நாங்கள் போடுறோம் அப்படின்னு வட சென்னையில் 4, தென் சென்னையில் ஒரு 8 தொகுதி, 12 தொகுதிகளில் போட்டு அவங்க மாணவர்கள், ஏராளமான மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஒருத்தில் கூட டெபாசிட் வாங்க முடியல. இந்த தமிழகத்தின் அரசியல் தேர்தல் கள யதார்த்தம் அதை சொல்கிறேன். நாவலர் நெடுஞ்செழியன் பெரியார்கிட்ட, அண்ணாட்ட, கலைஞர்கிட்ட, புரட்சித் தலைவர்கிட்ட எல்லா தலைவரோடு போகிறவர். அவர் ஒரு தேர்தலில் சுயேட்சையாக நிற்கிறார், ஒரு தனியாக தென்னைமர சின்னத்தில், மயிலாப்பூர் தொகுதியில் வெறும் 620 ஓட்டு தான் வாங்க. ஏன் என்ன காரணம்? அதுதான் அரசியல். நேர்மைன்றது எடுபடலை. என்ன காரணம்? அரசியல் தான் இங்கே. அரசியல் பின்பட அரசியல்ன்றது நீங்க என்ன, எது மாதிரி நீங்க வரையறுக்கிறீங்க? அரசியல் என்பது இங்கே பணத்தால் கட்டமைக்கப்பட்டு விட்டது. இன்றைய சூழல்ல அரசியல் என்பது வர்த்தக சூதாட்ட களமா மாறிடுச்சு. 2 கட்சியில செய்துங்களா? எல்லா அதிமுக திமுக 2 செய்து எல்லா கட்சிகளுமே இப்போதைக்கு நாம் தமிழர் தத்துவார்த்த ரீதியில் அவங்க பயணிக்கிறாங்க. அவங்க பணங்களும் இதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு வகையில் நன்கொடைகள் வாங்கி அவங்க அரசியல் பயணம். இப்போ தாவேக்காவுமே அவர் தொடக்கத்திலேயே சொன்னார், வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாதுங்கிறத உங்கள் பெற்றோர்கள்ட்ட வலியுறுத்துங்க. யார் பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு அவர் பரிசு கொடுக்குற போதே சொல்கிறார். அப்போ அவங்களுமே பணம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதிமுக திமுகவில் என்ன நடக்கும்? வாக்குக்கு ஒரு 500 கொடுத்தா அவங்க 1000 கொடுப்பாங்க, இவங்க 1000 கொடுத்தா அவங்க 2000 கொடுப்பாங்க. இப்போ இந்த மைண்ட் செட்டுக்கு மக்களையும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க? இது ஊழல் இல்லாத ஆட்சி சாத்தியமா? எப்போ சாத்தியம்னா, பொதுமக்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, இதை வந்து ஒரு ஒரு பெரிய சவாலாக எடுத்து ஒரு மிகப்பெரிய அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு வேள்வியாக எடுத்து, லஞ்சம் கொடுக்க மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான், அரசியல்வாதிகளும் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அது இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து அடுத்தடுத்த தலைமுறை வந்து அது வரலாம். அது வரைக்கும் இந்த மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு. விஜய் சொல்கிற அந்த கொள்கை ஊழல் அதெல்லாம் பாசிபிள் இருக்காதா? மக்கள்கிட்ட எடுபடாதா? இல்லை. நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு சந்திரமூர்த்தியோ சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் ஒரு தங்க பாரதம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் தொடங்குறேன், அரசியல் கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இவ்வளோ பெரிய புக்கு போட்டார். அண்ணாசார் மாதிரி. ஆமாம், அண்ணாசார் அது மாதிரி இங்கே ஒரு போட்டிருந்தார். இதே நம்ம அறிவாலயத்தை ஏற்ற மாதிரி தான் ஒரு புதுசாக லைசன்ஸ் இருந்தால் போதும் அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு நியூ ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணார். லைசன்ஸை காட்டிட்டு சொந்தமாக டேக்ஸி ஏற்றுற மாதிரி அவரே ஓனாக எடுத்துகிட்டு போயிட்டு மாதிரி நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது நிறைய பண்ணினாங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் அவர் பெரிய அளவில் அந்த திட்டங்கள்லாம் சொல்லியிருந்தார். அவர் அப்போவே கான்ஸ்டபிளுக்கு 1 லட்சம், இன்ஸ்பெக்டருக்கு 3 லட்சம், எஸ்பிக்கு 5 லட்சம் அப்படின்னு சேலரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தவறு நடக்கக்கூடாது, ஊழல் நடக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. கனவுகள், ஆசைகள் பலருக்கு இருக்கிறது. ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் தேர்தல் கள நிலவரம் யதார்த்தம் என்பது வேறாக இருக்கிறது. இங்கே பணம் உள்ளவர்கள் தான் வெற்றி பெற முடியும். இனி எதிர்காலத்தில் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய தகவலை பயந்துட்டு மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.